இன்னைக்கு நம்ம சட்டுப்புட்டு சமையல்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டமோட ரெசிபி கற்றுக்க போகிறோம். அதோட பேர் என்ன, அது யார் செஞ்சு காட்ட போகிறாங்க, ரெண்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். சாந்தி. சாந்தி. உங்களோட சொந்த ஊர் அது? தேனி. தேனி. இங்கே போனீங்க 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுதா? ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன ரெசிபி? ஜீரோ வடை. ஜீரோ வடை. ஆமாம் சார். ஜீரா வடையா ஜீரோ வடையா? ஜீரோ வடை. ஜீரோ வடையா? ஆமாம் சார். மார்க்ஸ் ஜீரோவா இல்லை டேஸ்ட் ஜீரோவா எப்படி? டேஸ்டெல்லாம் நல்லா இருக்கும். அது பேர் ஜீரோ வடை. ஆமாம் சார். ஏன்? அது நம்ம கரண்டில் மோந்து ஊற்றுறப்ப அது ரவுண்டாக வரும். அதை வச்சு ஜீரோ வடைன்னு வச்சு நீங்களே வச்சுட்டு நாங்களாம் புதுசாக வச்சு அந்த வடை எவ்வளோ ஃபீலிங் ஆகும் அந்த வடைக்கு, என்ன ஜீரோன்னு கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. சரி, ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். அரிசி மாவு, கடல மாவு, மைதா, கடுகு, கடலப்பருப்பு, சமையல் சோடா, எண்ணெய், இஞ்சி துருவியது, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காய பவுடர், தேங்காய் பொடியை நறுக்கியது, உப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மாவெல்லாம் போட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சுக்கணும். ஓகே. இந்த வாண்டியில் பிசைஞ்சுக்கணுமா? ஆமாம். எது ஃபர்ஸ்ட்டு? கடல மாவு, அப்புறம் அரிசி மாவு, அதுவும் மொத்தமாக அப்படியே போட்டுக்கணும் சார். மைதா மாவு, அதுவும் அப்படியே போட்டு. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாய் பொடி, உப்பு கொஞ்சமா. கொஞ்சம் இஞ்சி துருவியது. இஞ்சியா? இஞ்சி துருவி கொஞ்சம். பச்சை மிளகாய் அதில் கொஞ்சம். சமையல் சோடா கொஞ்சமாக. ஆமாம். தேங்காய் துருவி மொத்தமாக. அப்படி. அடுத்தது கடலப்பருப்பு மொத்தமாக. ஆமாம் சார். கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே. தண்ணி ஊற்றி பிசையணும் சார். தண்ணி வேணுமா? போதுமா? இன்னும் கொஞ்சம். மாவு ரெடியா? மாவு ரெடி சார். அடுத்தது என்ன பண்ணணும்? தாளிக்கணும். கடுகு போட்டு தாளிக்கணும். எண்ணெயா? ஆமாம் சார். எவ்வளோ? கொஞ்சம் தாளிக்கிறது அளவு. ஒரு எண்ணெய் இப்போ வந்து காஞ்சிட்டு இருக்கு. இதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி. இப்போ இது இந்த மாவோட கலக்கணுமா? ஆமாம் சார். ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சு எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிடலாம் இல்லையா? ஊற்றிடுங்க சார். இப்போ இது எப்படி இங்கே வடை மாதிரி தட்டுவீங்களா? இல்லை சார், கரண்டியில். இப்போ மாவு ரெடி, எண்ணெயும் காஞ்சிருச்சு, போட்டுடலாம் இல்லையா? போட்டுருங்க. ஒவ்வொன்றா தான் ஊற்றணுமா? ஆமாம் சார். பெரிய சட்டியாக இருந்தால் 2-3 ஊற்றலாம். இது சின்னதாக இருக்கிற 1 தான். ஜீரோவோட ரெடியா? ரெடி சார். பிரமாதம். ஜீரோவோட டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி சார். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணுங்க. பிரமாதமான ஜீரோவோட நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஓகே. இந்த ஜீரோவோட நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். ஜீரோவோட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதோடைய தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி துருவியது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
பச்சை மிளகா நறுக்கியது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, சமையல் சோடா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்கின தேங்காய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அதையும் மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சட்டியில் எண்ணெயை வச்சு நல்லா காய வச்சு ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாவை நீங்கள் வந்துட்டு ஜீரோ ஷேப்பில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ஜீரோவோட தயாருங்க. மொறுன்னு இருக்குங்க இந்த ஜீரோவோட. வெளியில் மொறுன்னு இருக்கு, உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பெருங்காயத்தோட இந்த ஸ்மெல்லு, இஞ்சியோட இந்த ஸ்மெல்லு, பச்சை மிளகாவோட காரம், ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன். ஃபேன்டாஸ்டிக்கான ஜீரோவோட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. தேங்க்ஸ் சார். ஓகே, உங்களுக்காக ஜீ தமிழ் அஞ்சல்பட்டி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டு. Dave's Vessel Set.